யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு நாள் காலைல எந்திரிச்சு வாக்கிங், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்றது மூலியமா அன்னைக்கு டேவே நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் சூப்பராகவும் இருக்கும். இனிமேல் ஏன் கூட சேர்ந்து நீங்களும் உங்களுடைய நாளை இனிதே தொடங்குங்க. சோ இன்னையில இருந்து தொடர்ந்து 30 நாட்களுக்கு உடற்பயிற்சி சார்ந்த வீடியோக்கள் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை தானே. சோ என்னோட சேர்ந்து நீங்களும் உடற்பயிற்சியை ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ். காலையில ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய டே அன்னைக்கு சூப்பர்வா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் நெக் ரொட்டேட். உங்களுடைய கழுத்தை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 5 டைம்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா நீங்கள் கழுத்து ரொட்டேட் பண்ணுறது மூலிமா இந்த கழுத்து பெயின் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ரொம்ப நேரம் சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி மொபைல் ரொம்ப நேரம் கீழேயே பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நெக் ரொட்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஷோல்டர் வந்து ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸோ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நான் சொன்ன மாதிரி ஈச் சைடும் ஒரு 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின் எல்லாமே வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்ட்ரெச்சு. உங்களுக்கு கையை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா ஹிப் பெயின்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். உங்கள் ஸ்பைனல் கட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ ஈச் சைடும் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம் கிராஸ் செஸ்ட் ஸ்ட்ரெச். அதாவது நம்ம கை இப்படி வச்சுட்டு நல்லா அப்படியே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு பெயின் தெரியும். ஷோல்டர் பெயின், ஹேண்ட் பெயினுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரிலீஃபான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஈச் சைடும் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து பெயின் ஃபீல் உணரணும். அப்பதான் வந்து நீங்க பண்ற ஸ்ட்ரெச்சஸ் கரெக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஈச் சைடுமே 10 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு பெயின் தெரிஞ்சதுன்னா நம்ம பண்ற ஸ்ட்ரெச்சஸ் கரெக்டு. உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் ட்விஸ்ட். உங்களுடைய கைகள் ரெண்டையும் இடுப்புல வச்சுட்டு ரைட் சைட் நார்மல் பொசிஷன் வந்துடணும். தென் பேக் சைட். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் நார்மல் பொசிஷன் வந்துட்டு ரைட், தென் பேக்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட் நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கால் ரெண்டையும் நீட்டிக்கோங்க. இப்படி கையை வந்துட்டு உங்கள் கால்களுக்கு பக்கத்தில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய காலுக்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த முட்டி வலி, முழங்கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் ரிலீஃபாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஸ்குவாட் ஸ்ட்ரெச்சு. அதாவது உங்களுடைய கால்கள் இருக்கு இல்லையா, ஸோ கால்கள் அப்படி தூக்கி கரெக்டாக பட்டுக்கிட்ட வர மாதிரி நின்று ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களோட முட்டி வந்து மடங்கக்கூடாது. ஸோ இது வந்து இப்படி பண்ண முடியாதவங்க சைடில் ஏதாவது பேலன்ஸ்க்கு செவுத்துல கை வச்சுட்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 கால்லையுமே பண்ணணும். ஈச் சைடுமே 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோயர் பாடிக்கான ஸ்ட்ரெச்சஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஃப் ஸ்ட்ரெச். இந்த மாதிரி சுவர் இருக்கு இல்லைங்களா, ஸோ கையை இப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு லைட்டாக ஒரு பெயின் தெரியும். ஸோ உங்களுக்கு
நல்ல ரிலீஃப் இருக்கும். முதுகு பெயின் இருக்கவங்க, ஹிப் பெயின் சொல்றாங்க இல்லையா, பேக் பெயின், ஹிப் பெயின், ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ காஃப் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையுமே நீங்க ஒரு 10 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்கலாம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 20 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி பண்றது மூலியமா நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம், நமக்கு டிப்ரெஷன், கவலை, டயர்டு, இதுல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிராணாயாமம் பண்ண போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸா 30 நாட்களுக்கு வீடியோ வரப்போகுது. அடுத்தது கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச்சஸ். இது ஃபுல் பாடிக்குமே நல்லா ஆக்டிவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேல அண்ணாந்து பார்க்கணும். அடுத்து கவ், இது கேட் அண்ட் கேமல் கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு இதுமே ஸ்பைனல் கார்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து இப்படி உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துட்டு உங்க கை ரெண்டையும் இப்படி மேலே தூக்கி இப்படி கீழே கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி பண்றது மூலியமாவும் ஹோல் பாடி ஃபுல்லாவே நமக்கு நல்லா ஆக்டிவா இருக்கும். சைல்ட் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் நீங்க அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அமைதியான பிளேஸ்ல நல்லா ஃபிளாட்டா உட்காந்துட்டு உங்க ஸ்பைனல் கார்டு நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த முத்ராவை கையில வச்சுக்கோங்க. தொட மேல வானத்தை நோக்கி பாக்குற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் மட்டும் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டொமக் வந்து வெளியே வரணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் வந்துட்டு உள்ள போகணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் அப்படியே மைல்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனசு அப்படியே காமா ரொம்ப அமைதியா இருக்கும். எதையுமே யோசிக்காம ஜஸ்ட் அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல மட்டும் நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அப்படியே 20, 50 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா, யோகா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான எக்ஸசைஸ் வீடியோவை போஸ்ட் பண்றோம். இதுதான் நான் சொன்ன 10 நிமிஷம் ஸ்ட்ரெச்சஸ். இந்த ஸ்ட்ரெச்சஸை டெய்லியும் காலையில நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.